வரலாறு காணாத வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தங்கத்தின் விலை இமாலய உச்சத்தை தொட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்ன? இந்த ஆண்டில் மட்டும் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சாமானிய மக்களின் வாழ்வில் தங்கம் என்பது ஒரு நகை மட்டுமல்ல, நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தங்கம் என்பது பாதுகாப்பு, பெருமை, பாரம்பரியம் ஆகியவற்றின் கலவையாக சாமானிய மக்களின் வாழ்வியலில் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. திருமணம், காதுகுத்து உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் செய்முறையாக கொடுக்கப்படும் சீர்வரிசையில் தங்கம்தான் பிரதானமாக மின்னுகிறது. மேலும் தங்கம் என்பது கௌரவத்துக்காக மட்டுமல்லாமல் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய அடமானம் வைக்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணம் பல்வேறு தேவைகளை பயன்படுத்தவும் உதவுகிறது. ஆனால் நடப்பாண்டின் தொடக்கத்திலிருந்து தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவது மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 22ஆம் தேதியே தங்கத்தின் விலை உயர்ந்து சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வரலாற்றில் முதல் முறையாக சவரன் 60,000 தாண்டியது அப்போதுதான். வரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்று உங்களுக்கு 4,000 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. கொரோனா டைமில் அப்படியே 3,000 ரூபா 3,500 இருந்து 5,000 ரூபா 6,000 ரூபா 5,500 வரைக்கும் வந்துச்சு ஒரு கிராம். அதுக்கப்புறம் குறைஞ்சா என்ன குறையில, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதுபோல் தான் இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டானது பல்வேறு காரணங்களால் விலை உயர்ந்தாலும் அதுக்கப்புறம் நிச்சயமாக பெரிய மாற்றம் குறையாது. இது கொஞ்சம் ஒரு ஸ்லோடவுன், திடீர்னு ஒரு கரெக்ஷன் வந்தால் ஒரு 5% இல்லை அதிகபட்சமாக 10% குறையலாம். அதுக்கப்புறம் விலை ஏற ஆரம்பிச்சிடும். இதனையடுத்து பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தங்கம் விலை படிப்படியாக மேலும் உயர்ந்து வந்த நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 8,770 ரூபாய்க்கும் சவரன் 70,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் மே 10ஆம் தேதி ஒரு கிராம் 9,045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஜூன் 23ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 9,230 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. ஜூலை 23ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 9,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 9,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. செப்டம்பர் 6ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு கிராம் தங்கம் 10,005 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரு கிராம் தங்கம் 10,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நாள் வரை தங்கத்தின் விலை ஒரு நாளைக்கு ஒரு முறை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது காலை மாலை என 2 முறையும் விலை உயர்ந்து பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. தற்போது ஒரு கிராம் தங்கம் 12,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இதேபோல் ஒரு சவரன் 95,000 ரூபாயை நெருங்கும் நிலையில் விற்பனையாகி வருகிறது. தீபாவளி பண்டிகைக்குள் ஒரு சவரன் தங்கம் 95,000 தாண்டி விற்பனை செய்யப்படும் என வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தங்கம் விலை உயர்வால் அதிர்ச்சியிலிருந்து மக்கள் மீளாத நிலையில் மறுபுறம் வெள்ளி விலையும் படிப்படியாக உயர்ந்து வருவது வேதனையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. தங்கத்தில் முதல்ல ஒரு 15% 2003க்கும் 24க்கும், அப்புறம் 24 மட்டும் ப்ராஃபிட்டு 44%. இப்போது இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 62% கோல்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு. சில்வரில் 100%, 101% சொல்லலாம். ஏன்னா 98 ரூபா இருந்த வெள்ளி இன்றைக்கி 197 ரூபா இருக்குது. அதனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சில்வர் இருக்குது.
புவிசார் அரசியல், நாடுகளுக்கு இடையேயான மோதல், பதற்றம் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக பல்வேறு நாடுகளும் தங்கத்தையே அதிகம் வாங்குகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய வரி விதிப்பு, பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட மற்ற முதலீடுகளில் நிலையற்ற தன்மை ஆகியவை தங்கம் விலை உயர்வதற்கான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்வது பொதுமக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இனிவரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து உயர்ந்து 1 சவரன் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாவதற்கும் கூட சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்கின்றனர் தங்க நகை வியாபாரிகள். அதற்கு தகுந்தாற்போல் நடப்பாண்டில் மட்டுமே தங்கத்தின் விலை 61% உயர்ந்திருக்கிறது. ஜனவரி மாதத்துலேருந்து கிடுகிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏற ஆரம்பிச்சிது. அதுவும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றார். அதுலேருந்து ஒவ்வொரு அறிக்கை, அவர் விடுற அறிக்கையை பேஸ் பண்ணி தான் தங்கத்தினுடைய விலையே மாற ஆரம்பிச்சிது. முதல்ல என்ன பண்ணார், வந்தோடனே கோல்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேனார். சொன்ன உடனேயுமே அந்த அறிக்கையினால் ஒரு 1000-2000 ரூபாய் இறங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடுக்குன்னு விளைய ஆரம்பிச்சிது. இவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக விசா மீது கொஞ்சம் இது பண்ணாங்க, கட்டுப்பாடுலாம் விதிக்க ஆரம்பிச்சு. உடனே ரேட்டு ஏற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் மீது இம்போர்ட் டியூட்டியை போட்டாங்க. இதனால் தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, வட்டி விகிதத்தை பேங்க்கில் வைப்பு நிதியாக போடுறாங்க இல்லையா, வட்டி விகிதத்தை அது 0.25% ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் குறைக்க ஆரம்பிச்சிது. அப்படி குறைக்கிறப்போ அதனுடைய பாதிப்பு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கோல்டு ரேட் ஏற ஆரம்பிச்சிது. அவசர காலங்களில் அடகு வைத்தாவது தேவையான பணத்தை புரட்டிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பல நடுத்தர குடும்பங்கள் தங்க நகைகளை வாங்குகின்றனர். தங்கத்தின் விலை குறைய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எண்ண ஓட்டமாக உள்ளது. சமூக பொருளாதார கலாச்சாரம் என பங்காற்றும் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்தாலும் அதன் மீதான நாட்டம் பொதுமக்களுக்கு குறைந்த பாடில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.